இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே யூனிட்டில் இருக்க இலக்கண பகுதிகள் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு செய்யுள், ஒரே ஒரு இலக்கண பகுதி இப்படி பார்த்தா நம்மளால் டிஎன்பிஎஸ்சிக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். இன்றைக்கி இலக்கணம் பார்க்கலாம். எப்போவுமே இலக்கணம் பேசிக்லேருந்து படிக்கும் போது நமக்கு கிளியராக புரியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இதுக்குள்ளே இருக்க விஷயத்தை என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும், எழுதுறதுக்கும் சரியான இலக்கண முறையோடு இருக்கணும். இப்போது தமிழ் எழுத்துக்கான இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது எப்படி நம்ம படிக்கணும், முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எழுத்துன்றதை தெரிஞ்சுக்கணும், எழுத்து இலக்கணம், அப்புறமா அதிலேருந்து சொல் உருவாகும், அப்புறமா அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும், அப்புறமா அதுக்கு யாப்பு இருக்கும், அப்புறமா அதுக்கு ஒரு அணி இருக்கும். எப்படி நம்ம அந்த அணியை வச்சு செய்யலை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தமிழ் இலக்கணத்துடைய வகை. அப்போ தமிழ் இலக்கணத்தின் வகைகள் எத்தனைன்னு கேட்டால் 5 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எழுத்து அப்படின்னா என்ன? எழுத்து அப்படின்றது ஒளி வடிவமாக எழுதப்படுறது, சரிங்களா? வரி வடிவமாக நமக்கு பார்த்தோன்னே புரிகிறது. ஒளி வடிவமாக எழுதுறத சொல்கிறத நமக்கு வரி வடிவமாக புரிகிறது தான் எழுத்து. இந்த எழுத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தான் எழுத்துக்கள் உருவாகிறதுக்கும் காரணம். நமக்கு ஏற்படுற எழுத்துப்பிழை, நமக்கு எழுத்துப்பிழை இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வாசிக்கிறதுக்குள்ள நமக்கு பிழை இருந்ததுன்னா நமக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த உயிரெழுத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்க 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்குது. அந்த டெஃபினிஷன் பாருங்கள். அந்த உயிரெழுத்துக்கள் எப்படிலாம் பிறக்குது? நம்ம வாயை திறக்கிறது மூலமாக, உதடுகளை விரிக்கிறது மூலமாக, உதடுகளை குவிக்கிறது மூலமாக நமக்கு இந்த ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்க 12 எழுத்துக்களும் தோன்றுது. இதுதான் உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்குள்ளே 2 டாபிக் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறில் மற்றும் நெடில். குறில் அப்படின்றது அதாவது குறுகி ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அ இ உ ஏ ஓ இப்படி ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அதுவே நெடில் அப்படின்றது இழுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். அதாவது குறில் 5ம் நெடில் 7ம் இது 2ம் சேர்ந்து தான் உயிர் எழுத்துக்கள். இப்போ இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறுகி ஒலிக்கும் அ இ உ ஓ இந்த எழுத்துக்கள் எல்லாமே குறில் எழுத்துக்கள். அதை தவிர்த்து வர நீட்டி ஒலிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள். இந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கால அளவு இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாத்திரை அப்படின்வாங்க. இந்த இடத்துல மாத்திரை அப்படின்றது கால அளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு 1 மார்க்காக கேட்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாத்திரை அப்படின்றது இங்கே கால அளவு. அதாவது ஒரு மாத்திரை அப்படின்றதுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு செகண்டில் நம்ம சொல்கிற அந்த லெட்டருடைய சவுண்டு. அதுவே 2 மாத்திரைனா எவ்வளோ நேரம் தாழ்த்தி நம்ம சொல்கிறோம், நெடில் எழுத்துக்களை நீட்டி சொல்லுவோம். அதுக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்த எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து உருவாகுது. நமக்கு எழுத்துக்கள் ஒலிக்கிறதுக்கான வார்த்தைகள் எல்லாமே கிடைக்கிது. இந்த மெய்யெழுத்துக்கள் 18. அதாவது இக்கிலேருந்து இந்த மெய்யெழுத்துக்கள் 18. அதாவது இக்கிலேருந்து இன்னு வரைக்கும் இருக்க எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மெய்யெழுத்துக்களை ஒலிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே யானை, முயல், மான் இது 2 இருக்குது பாருங்கள். வன்மையாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒலிக்கிறதுக்கு. அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. கசட தப்பரன்ற 6மே வல்லினம். ஞனன நமன அப்படின்ற எளிமையாக இருக்கும். அதாவது நம்ம சொல்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டோம். அது மெல்லினம். அதாவது கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. இது இடையினம். எரள வழல இப்படி 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த மெய்யெழுத்துக்களை குறிக்கிற மாத்திரை அளவு அரை மாத்திரை அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 நிமிஷத்துக்கும் கம்மியாக இருக்குது, 1 நொடிக்கும் கம்மியாக இருக்கனால இது அரை மாத்திரை. இங்கே பாக்ஸில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. கசட தபர அதாவது அது சொல்லும் போதே நம்ம உள்ளேருந்து சொல்வோம் வன்மையாக. அதுவே ஞனன நமன சொல்லும் போது மென்மையாக சொல்வோம். எரள வழல அப்படின்னும் போது ஒரு சில வார்த்தைகள் மென்மையாகவும் ஒரு சில எழுத்துக்கள் கொஞ்சம் கடினமாகவும் சொல்வோம். இப்போ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா உயிர்மெய். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகிற எழுத்துக்கள் தான் உயிர்மெய். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இக்கு ப்ளஸ் ஆ கா சொல்லணும்ல. இக்குன்றது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, கா அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. அப்போ ஒரு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தான் முக்கியமானது ஒன்று. அதுலேருந்து தான் எழுத்துக்கள் உருவாகிறது. இந்த உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து.
இந்த ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவும் அரை மாத்திரை தான். இந்த ஆயுத எழுத்து வந்து உயிரெழுத்தும் இல்லை, உயிர்மெய் எழுத்தும் இல்லை. இது வந்து ஒரு தனியான எழுத்து. அக் அப்படின்றது தான் அந்த ஆயுத எழுத்து. ஒரு இலக்கணம் ஒரு ஹையர் கிளாஸஸில் நம்ம போய் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சின்ன கிளாஸ்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இதுக்காக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து பேசிக். இந்த பேசிக் நம்ம கிளியராக இருக்கும் போது பெரிய பெரிய இலக்கணம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.